கமல் சார் வந்து நிறைய விஷயங்களை தலையிடுவார். கமல் சார் பார்த்தாருன்னா கோவப்படுவாரான்னு தெரியல. இன்னும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, நீ ஏதோ ஒன்று பண்ணிக்கடா, ஏன் ஸ்க்ரீன் பிளே தான், அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார் சார். GT Holidays presents Behind Woods Gopinath's Roundtable celebrating Kamal Haasan, powered by Medway Hospitals. அவரோட ஒர்க் பண்ணுறது சிரமமா எளிதா? அவரை புரிஞ்சுக்கிட்ட எளிது. அவரை புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிரமம். அன்பே சிவம்னு ஒரு படம், அது அப்போ அந்த டைட்டில் இல்லை, அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்கல சார். என் ஹீரோ தோத்துட்டு போகிறாரு, அது என்னால் ஏற்றுக்க முடியல. எத்தனை முறை பார்த்துருப்போம்னு நமக்கே தெரியாது, ஆனால் ஒவ்வொரு முறையும் அழுதுகிட்டே இருக்கும், ஏன்னே தெரியாது. ஆக்சுவலாக தசாவதாரம் வந்த புதுசில் எல்லாம் இன்டர்வியூவில் வெளியில் வந்து பார்த்தா யாரை பார்த்தாலும் கமல் மாதிரியே இருக்கு. சுற்றி எல்லாருமே காஃபி கொடுக்குறவர்லேருந்து கூட இருந்து காஃபி குடிக்கிறவர்லேருந்து தூணில் சாஞ்சிட்டு இருக்கிறவங்க எங்கே பார்த்தாலும் ஒரே கமல் இருக்க மாதிரியே இருக்கும். இந்த பாட்டி வேஷம் போட்டால் கண்ணு வேற ஃபுல்லாக சிரித்து போயிடும். என்ன பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி தான். இதுவே ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா அப்படியே சும்மா உள்ளுக்குள்ளே அப்படியே விரிச்சு அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரியே இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் விக்ரம் வரும்போது he is the next James Bond. ஹே ராம் அப்படின்னாரு. பக்கத்தில் என்னை மறந்துட்டியான்னு, மறக்க முடியுமா அப்படின்னு வருவார். அந்த சிங்க் தானே அது. அதான் அது. கமல் அவர்களை கிட்ட உங்களை எக்ஸைட் பண்ணுற விஷயம். நான் பொம்பளை நடி சிவாஜி சார் சொல்கிறது வந்து மனோரமாச்சு. அவங்களே வந்து அப்பா இந்த வெள்ளக்காரனை பார்த்தா மட்டும் பயமா இருக்கு, அப்படி எங்க பிடிச்சிங்க அப்படின்னாங்க. அதுவும் கமல் சார் தான் அப்படின்னு இன்டர்வல்ல. ஐயோ அழுதுட்டாங்க சார். அழுதுட்டு போய் கமல் சார் அப்பா நீ இல்லப்பா நீ அப்படின்னு இருந்தேன் சார். ஹேரா முடிச்சுட்டு இமீடியட்டாக என் ஷூட்டிங்க்கு வராது. தெனாலியில் நடிக்கும்போது இந்த பீரியட்ல திடீர்னு ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கு. பார்த்தேன், இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிளைமேக்ஸ்ல நீங்கள் அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் கிளைமேக்ஸ்ல ஃபைட்லாம் பண்ணி வச்சு பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர் அப்படிம்பாங்கல்ல, அது இதான் நினைக்கிறேன். இல்லை செம்ம டென்ஷனாக இருப்பார் ஸ்பாட்டில். நான் வந்து அவர் அந்த மாதிரி முதல் நாள் பார்த்ததுலேருந்து நான் ப்ரிப்பேர் ரெடியாரு திட்டு வாங்குறது. என்ன சொன்னார்? இல்லை அவர் ஐயோ என்ன சார் படிச்சு எடுக்கிறாரு பாருங்க, உள்ள தொக்கி போட்டு இழுக்கிறாரு. எல்லாத்தையும் கேள்வியை வச்சா GT Holidays வழங்கும் பிகைன் வுட்ஸ் கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள் செலிப்ரேட்டிங் பத்மஸ்ரீ கமல்ஹாசன், powered by Medway Hospitals. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள் செலிப்ரேட்டிங் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கிற 3 முக்கியமான அல்லது அவரை ரசிக்கிற 3 முக்கியமானவர்களோடு இந்த ரவுண்ட் டேபிளில் பேச போகிறோம். ஒருவர் திரு கமல்ஹாசன் அவர்களை இயக்கிய, நிறைய படங்கள் இயக்கிய முக்கியமான இயக்குநர்கள் ஒருவர் திரு KS ரவிக்குமார் அவர்கள். சார் வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் கமிங். எப்போது கமல்ஹாசன் அவர்களை வைத்து ஒரு படம் இயக்குவோம் அப்படிங்கிற ஆசை அவருக்கும் இருக்கும். ஸ்டைலிஷான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் விஷ்ணுவர்தன் அவர்கள் கமல் சாருடைய ஒரு பெரிய ஃபேன். என்ன சொல்ல போனால் அவருக்கு பாட்டு எழுதுறப்ப மட்டும் இவர் பேனா வேறு மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். கவிஞர் சினேகன் அவர்கள். வணக்கம் சினேகன். தேங்க்யூ. உங்கள் 3 பேருக்கும் 3 பேரோடும் ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து ரியலி திங். நம்ம சீனியர்ட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு புட் இட் அ வெரி ஸ்ட்ரைட் கொஸ்டின். அதாவது இப்போ நீங்கள் அவரோடு தனிப்பட்ட முறையிலும் நட்பு ரீதியான ஒரு நெருக்கம் உண்டு, தொழில் ரீதியாகவும் நிறைய ஜானரில் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் பண்ண ஒருத்தர். ப்ரொஃபஷ்னலி பார்க்குறப்ப கமல் அவர்களை கிட்ட உங்களை எக்ஸைட் பண்ணுற விஷயம் என்ன, எப்படி இந்த விஷயம் செய்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ப்ரொஃபஷ்னலின்னா அவரோட ஒரு 1 ஹவர் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா 1 ஹவரில் 7 கதையெல்லாம் யாராலுமே சொல்ல முடியாது. 7 கதை சொல்லிவிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு சார் அந்த இதில் சொன்னீங்களா அந்த 3வது சொன்ன கதையா அந்த மாதிரி. ஸோ ராஜா சார் சொல்லுவார்ல, நான் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அந்த 23வது டியூன்லேருந்து அந்த 2வது லைன் எடுத்துக்க, இதுலேருந்து இது எடுத்துக்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணியே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அன்பே சிவம்னு ஒரு படம், அது அப்போ அந்த டைட்டில் இல்லை, அது அந்த ஒரு கதையை எனக்கு சொல்லி எனக்கு பிடிச்சிது. நான் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்கல சார். என் ஹீரோ தோத்துட்டு போகிறாரு, அது என்னால் ஏற்றுக்க முடியல, ஏன்னா நான் ஒரு ஃபேனாக தான் பார்ப்பேன், அதனால் அது வேண்டாம் சார்னு சொல்லி வேறு ஒரு கதை ஃபிக்ஸ் ஆச்சு. அதுதான் தெனாலின்னு வச்சுங்க, என் சொந்த படம் வேறு. ஆனால் அதில் இருக்கிற அந்த இலங்கை பாஷை தூக்கி நான் இதில் வச்சுக்கிட்டேன். ஓகே. அதில் தான் ஆக்சுவலாக எங்கள் இலங்கையிலேருந்து வந்திருப்பார், அந்த இதெல்லாம் இருக்கும். நான் அபய் சண்முகி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த படம் தெனாலின்னு உட்காரும்போது எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஓகே ஆச்சு. ஷூட்டிங் 1 வீக் தான் இருக்குது, எல்லாமே போயிட்டுருக்கு. ஊட்டியில் கொடைக்கானலில் செட் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. அப்போ நான் வந்து சார் அபய் சண்முகியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த லேடி கெட்டப்,
அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் இல்லை சார். காமெடி இருக்குது, எல்லாம் இருக்குது. அது வந்து ஸ்பாட்லேயே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஓகே. இதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வேணும். ஏதோ மைண்டில் வச்சுட்டு தான் கேட்குறீங்க, சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு கதை சொன்னீங்களே, அந்த 4 நாளைக்கு முன்னாடி, அது 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயினில் ஒருத்தர் போவார், ஒருத்தர் ஃப்ரெண்டு. ஆமாம் அதில் பாஷை பேசுவீங்களே அப்படின்னு நான் உடனே பேசுகிறேன். அதே மாதிரி சார் இந்த பாஷையை நம்ம தெனாலிக்கு வச்சுக்கலாம் சார். அப்புறம் தான் பயம்ன்றதே ஆரம்பிச்சு. ஓகே, மூடிய கதை உண்டாலும் பயம், திறந்த கதை வந்தாலும். ஸோ அது மாதிரி இதுலேருந்து அதை எடுத்து அதிலேருந்து எடுத்துவோன்னா எடுத்துக்கலாம். எடுக்கிற டேலண்ட் நமக்கு இருந்தால் போதும். கொடுக்குற டேலண்ட்டு அவருக்கு ஏகப்பட்ட ஸோ வேணுங்கிறத கரெக்டாக எடுத்து அடிக்கலாம். ஆமாம், அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஸ்பெஷாலிட்டி. பட் எப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா, இப்போ உங்கள் படங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா தெனாலி ஒரு விதம் அப்படின்னா அவ்வை சண்முகி ஒரு விதம், ஒரு பிளேபாயாக அவர் இப்போ நடிக்கிற மாதிரியான பஞ்சதந்திரம் அது ஒரு விஷயம். இதெல்லாமே அடுத்தடுத்து நடந்த படங்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் முற்றிலும் தொடர்பில்லாத அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறாருல, அது எப்படி சாத்தியப்படுது சார்? அதுதான் சார் அவரை நம்ம வந்து நடிகர் திலகத்துக்கு அடுத்த சிராமத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் காரணம். அவர் எப்படி வேணால் டக்குன்னு மாறி தன்னை உருமாய்ப்பவர் சார். ஹேராம் முடிச்சுட்டு இமீடியட்டாக என் ஷூட்டிங்க்கு வராரு. ஹேராம் இது எப்படி அந்த கெட்டப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கூட உடனே வந்து என் படத்தில் நடிக்கும்போது, தெனாலியில் நடிக்கும்போது எண்டு பீரியடில் திடீர்னு ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது சார். என்னன்னா இல்லை, அடுத்த படத்துக்கு டெவலப் பண்ணுறேன் ஆள வந்தானுங்க. அப்போ நான் இன்னும் 2 சாங் பேலன்ஸ் இருக்குது சார், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்தேன், இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிளைமேக்ஸில் நீங்கள் அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் காமிச்சு. ஆனால் நீங்கள் தெளிவான சார், எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளைமேக்ஸில் ஃபைட்லாம் பண்ணி வச்சு அவர் அடிக்கும் போதெல்லாம் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவருக்குன்னு ஒரு வெறி வரும்போது இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படி காமிச்சு இவஞ்செல்லாம் அடிப்பார் தெரியுங்களா, அதெல்லாம் ஆள வந்தானுக்காக ரெடி ஆகுறாரு. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர் அப்படிம்பாங்கல்ல, அது இதான் நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக ஓகே இதில் இருக்குது, ஓகே இதில் இந்த தூக்கி போடு, அது அதுலேருந்து அதை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி. சார் நம்ம தூக்கி போடுறதுன்றது வேறு விஷயம் சார். நம்ம இது போடுங்க அது போடுங்கன்னு சொன்னால் அதை ஒத்துக்கணுமே. நாட் ஆஸ் எ ஹீரோ, ஆஸ் எ ரைட்டர் ஆல்சோ. அவரே ஸ்க்ரீன் ப்ளே பண்ண இது ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண படங்கள் தான் தசாவதாரம் அண்டு அன்பே சிவம் ரெண்டுமே நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது. ஸோ அது கூட அந்த மனசு இருக்கணும்ல. நம்ம இது அந்த படத்துக்குன்னு வச்சுமே அந்த கதை போயிடுமே, அதெல்லாம் திங்க் பண்ணவே மாட்டார். இப்போ இது எப்படி அவ்வளோ கதைகள் உள்ளே இருக்குது சார். அது நடுப்பு சின்ன வயசில் நடந்த மேட்ரு, அம்மா கூட நடந்த மேட்ரு, அவர் இந்த கேக்ஸில் போன மேட்ரு, இதெல்லாமே எனக்கு ரொம்ப அபூர்வ சகோதரர்கள், அபூர்வ மனிதன். இதில் என்னென்னா, இப்போது ஒரு எல்லா கிராஃப்ட்டு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு இப்போது அவரோட ஒர்க் பண்ணுறது சிரமமாக எளிதா? அவரை புரிஞ்சுக்கிட்டா எளிது சார். அவரை புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப சிரமம். அதாவது ஆஸ் எ டைரக்டர் எனக்கு வந்து எப்போ அவருக்கு கோபம் வரும், எதனால் கோபம் வருது, அதை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணால் அவர் கோவம் அடக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது சார். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தான் சார். அதெல்லாம் நம்ம இப்போ சொல்கிறதுனால ஒன்றா சில விஷயங்கள் ஆடியன்ஸுக்கு தெரியலாமே தவிர அதெல்லாம் கற்றுக்க முடியாது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தசாவதாரம் படத்தில் நெயிலிருந்து ஃபுட்டு வரைக்கும் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப். நான் இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறேன், தனுஷ் படத்தில் எனக்கு இங்கே மட்டும் ப்ராஸ்தட்டிக் போடுறேன், இங்கே மட்டும். அதுவே ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா அப்படியே சும்மா உள்ளுக்குள்ளே அப்படியே விரித்து அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரியே இருக்கும் சார். உடம்பு பூரா எறும்பு கடிச்சா அந்த பாட்டி வேஷம் போட்டால் கண்ணு வேறு ஃபுல்லாக சிரித்து போயிருக்கும். என்ன பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி தானே பேசுகிறாரு அவர். ஏன்னா அவங்க பாட்டி அப்படி பேசியிருக்காங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ இங்கேருந்துலாம் உடம்பு பூரா தலை இது எல்லாமே அப்படி இதாக இருக்கும்போது செம்ம டென்ஷனாக இருப்பார் ஸ்பாட்டில். நான் வந்து அவர் அந்த மாதிரி முதல் நாள் பார்த்ததுலேருந்து நான் அந்த பாட்டி வேஷம் போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். தெரியாரு திட்டு வாங்கிறது ஒரு இது விடக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்கணும். இல்லைனா யாரையாவது பிடிச்சி நான் கத்திட்டு இருந்தால் நம்ம கத்தலான்னு பார்த்தா இவன் வேறு கத்தலானேன்ற மாதிரி அவர் விட்டுருவார், சைலண்ட் ஆகிடும். அவங்களுக்கு அந்த ஈஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும் சார் தானாகவே. அதே பல்ராம் நாயுடு போட்டார்னா அவரோட ஜாலியாக இருக்கலாம். என்ன கேரக்டர் இருக்காரோ அது வேறு, அது கேரக்டர் வேறு உள்ளே இருக்கும். 10 வருஷத்துக்கு 10 கோவிந்த விட்டுருங்க, அது நார்மல் கமல் சார்னால.
மற்ற 9 கேரக்டருக்குமே நடையே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் சார். இந்த பல்ராம் நாயுடுக்கு இப்படி கையை விரிச்சிட்டு நடக்கிறது, கலிஃபுல்லானா இப்படி போகிறது, இந்த கையெல்லாம் தூக்கிட்டு போகிறது, பாட்டின்னா இப்படி திருவிழா போகிறது, இந்த மாதிரி நடைகளே வந்து அவருக்கு. அதனால தான் அவர் நடிகர் திலகத்தினுடைய வாரிசுன்னு சொல்கிறோம். ஓகே. ஆனால் பொதுவாக நிறைய கிராஃப்ட் தெரிஞ்சவங்க, எஸ்பெஷலி பெர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவலாக அறியப்படுதல் அப்படிங்கிறது வந்து கமல் சார் வந்து நிறைய விஷயங்களில் தலையிடுவார். சின்ஸ் நோ இட், அவருக்கு அதை பற்றி தெரியுங்கிறதுனால அவர் தலையிடுவார் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அதை பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, இல்லை நெகட்டிவாக அவர் எல்லாத்துலேயும் தலையிடுவார் அப்படின்னு விமர்சனமும் இருந்தது உண்டு. உங்கள் அனுபவத்தில் எப்படி சார்? தலையிடலைன்னா வந்து சார் நமக்கு கஷ்டம். தலையிட்டால் தானே அந்த ஜீனியஸ் மைண்ட்லேருந்து வர்றதை நம்ம கொஞ்சம் அப்படியே அங்கங்கே உதிர்றதெல்லாம் அப்படி பிடிச்சி போட்டு நம்ம இப்போ இதை ப்ளஸ் பண்ண முடியும். தலையிடாமல் உட்காந்து நம்ம வேலை உண்டு நாம் உண்டு அப்படின்னு ஏதோ படிச்சது, எஸ் ஓகே இதுவா டைலாக்கு ஓகே அப்படி வந்து பேசிட்டு போகிறது வந்து அவங்கெல்லாம் கமல் சாராகவும் ரஜினி சாராகவும் ஆக முடியாது. தலையிடணும். என்ன இவங்க 2 பேருக்கு வித்தியாசம்னா, கமல் சார் ஸ்பாட்டில் என்ன தோணாலும் சொல்லுவார், ரஜினி சார் டிஸ்கஷன் போது தான் டிஸ்டர்ப் பண்ணுவார். இது ஏன் அங்கே வருது? டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அது தலையீடு. அந்த தலையீடு இல்லைன்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, இந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லை, இந்த கதை மேலே நம்பிக்கை இல்லைன்றது தானே அர்த்தம். இந்த கதை மேலே நம்பிக்கை இருந்து, அந்த சீன் மேலே நம்பிக்கை இருந்து, அதில் நம்ம ஸ்கோர் பண்ணணுன்னு நம்பிக்கை இருந்ததுனால தானே அவங்க உள்ளே வர்றாங்க. உள்ளே வர்றவங்கள வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? சார் நான் வந்து சாதாரண ஒரு கிரேன் ஆப்ரேட்டராக இருந்தால் கூட நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவனை பார்த்தேன்னா அப்படின்னு எங்கேயாவது இருந்தாருன்னு வச்சுக்க, ஒன் மோர் அப்படின்னுவேன். இல்லை சார் நல்லா தானே இருந்தது, ஒன் மோர் அப்புறம் அப்படி போய்ட்டு லைட்டிங் பார்த்துக்கிட்டா என்னடா அவனுக்கு சார் மானிட்டரில் வந்து அது மாதிரியே வரலையே சார் அப்படின்வாங்க. சார் இந்த ரிஹர்சலில் பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னா அது கரெக்டாக ஒரு வேறு சின்ன மேட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது வரும். ஸோ நாட் ஓன்லி ஃபார் கமல் சார், ஃப்ரம் கமல் சார், ஈவன் ஃப்ரம் எ crane ஆப்ரேட்டர் ஐ வில் டேக் இஃப் இட் வாஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் அஸ். இருந்தாலும் தான் நான் பெரிய ஆளை கமல் சாரே சில விஷயங்கள் வந்து சொன்னார், சார் நம்ம இது கதைக்கு அது சரியா யாராகிட்ட எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி சொல்லி, இதே ஒரு சின்ன ஆள் சார் அந்த இது டேய் வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி அவனையும், கமல் சார்னால் எப்படி அவாய்ட் பண்ணுமோ அந்த மாதிரியும் அந்த மரியாதைகள் கொடுத்து நம்ம, அது ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம், தேவையில்லாத அவாய்ட் பண்ண போகிறோம். இப்போ தலையீடுங்கிறது ஒரு பங்களிப்பு. கண்டிப்பாக வர வேண்டியது கிடைக்காம போகலாம். ஆமாம், 100% சார். விஷ்ணு, ஆக்சுவலாக ஒரு ஸ்டைலிஷ் டைரக்டர் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வந்திருப்பீங்களா? ஒவ்வொரு பீரியட் ஆஃப் கமல் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா? அது எந்த பீரியட் ஆஃப் கமலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது கேட்கறதுக்கு. இது ஆக்சுவலாக இங்கே உட்காந்து பேசுறது அங்கே உட்காந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலாக உட்காந்து ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன் நான் உட்காந்துட்டு. ஐ ஹவ் நாட் ஒர்க் வித் ஹிம், சாரோட ஒர்க் பண்ணதில்லை, பட் ஐ டிஸ்கஸ்ட் வித் ஹிம், நிறைய பேசியிருக்கோம் ஆக்சுவலாக. ஆனால் பல வருஷமாக சாரோடைய ஃபங்க்ஷன்ஸு பார்ட்டிஸ், அவரோட பர்த்டே பார்ட்டிஸ்லாம் நான் இவரை பார்த்துருக்கேன் பல வருஷத்துக்கு முன்னாடியே. அவரோட எப்போதுமே தொடர்பு. ஷேர்ஷா முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக நான் அந்த படம் பண்ணது. நான் தான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணது கமல் சார் தான். நல்லா ஐடிசி மராட்டாவில் பாம்பேயில் உட்காந்துருந்தேன் கார்டனில் காலையில். அப்போ ஃபோன் வருது ஆக்சுவலாக, கமல் சார் பேசணும் அப்படின்னு. நான் சொன்னேன் சரி என்னப்பா ஜோக் அடிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு. சரிப்பா கொடுங்க அப்படின்னா, நான் கமல் ஹாசன் பேசுகிறேன் அப்படின்னா. சார் இந்த குரல் கேட்டுறது தெரிஞ்சிச்சு. அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. பிகாஸ் யூ நெவர் எக்ஸ்பெக்ட் அ கால். நான் வந்து உங்களுக்கு அவர்கிட்ட வந்த ஃபஸ்ட்டு ஒரு கால் இருக்குது, அது வேறு ஒரு கதை ஆக்சுவலாக, பயங்கர காமெடியாக இருக்கும் ஆக்சுவலாக. அது ஃபோன் பண்ணி விஷ்ணுவர்தன் பேர் பார்த்தேன், எனக்கு டவுட் இருந்துச்சு அது நீங்கள் தானா அப்படின்னு சொன்னார். த வே ஹி அப்ரிஷியேட்ஸ், அதாவது அந்த டைமில் அவர் ஃபோன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குலாம் எனக்கு கனெக்ஷனே இல்லை ஆக்சுவலாக சாரோட, சுத்தமாக கனெக்ஷன் இல்லை. பட் ஹி ரிமெம்பர்ஸ், ஞாபகம் வச்சு கரெக்டாக பார்த்துட்டு நீ தானான்னு கேட்கணும் எனக்கு அப்படின்னு. ஐ டென்ட் ஸ்லீப் ஃபார் 2 days ஆஃப்டர் சீயிங் தட் ஃபில்ம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு அங்கேயே அவார்டு கிடச்சிச்சு சார், எனக்கு அது மேலே எதுவுமே வேண்டாம் எனக்கு, தட் இஸ் எனஃப் ஃபார் மீ. பிகாஸ் டு ஹியர் ஃப்ரம் அ கிரேட் ஆர்டிஸ்ட் லைக் தட் அண்ட் அ டெக்னீஷியன், that is the biggest award. We won a national award, but that also was not important. This was the biggest award that we got. Kamal Award. Kamal Award. அவ்வளோதான் முடிஞ்சது, அதோட சாப்டர் க்ளோஸ் ஆக்சுவலாக. ஸோ மை இன்ட்ராக்ஷன்ஸ் வித் சார் வந்து அந்த லெவலில் தான். ஒரு ஃபேனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் டுடே அவரை வந்து ஒரு ஃபேனை தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ யூ நீட் டு கெட் அவுட் ஆஃப் இட். சில வாட்டி ரொம்ப ஃபேனை வந்து படம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிரேக் தட் டு மேக் அ ஃபில்ம் வித் ஹிம். ஏன்னா எப்போ பாரு அவர் சூப்பர் சீட் பண்ணிகிட்டே இருப்பார். யூல் பி என்ஜாயிங் ஹிம் மோர் அண்ட் மோர். அப்படியே என்ஜாய் பண்ண இல்லைடா ஓகே நோ. இப்போ நம்ம தான் ஒரு கதை போய் சொன்னோன்னு வச்சுக்கலாம் அவர்கிட்ட, சார் இதே தான் சார் அவர்கிட்ட, சார் வில் மேக் அ ஃபிலிம் லைக் திஸ் அப்படின்னு நம்ம ஒரு 1 line சொல்லியிருப்போம் ஆக்சுவலாக.
அவர் சொல்ற மாதிரி அந்த ஒன்லைனை வச்சு ஒரு 10 கதை அவரே கதை முடிச்சிருப்பாரு. ஒரு கதை முடிச்சிருப்பாரு. முடிக்கிறது இல்லாம நடிச்சும் காட்டிடுவாரு. ஆமா, இப்போ அக்ராஸ் த டேபிள் உட்கார்ந்து இருக்கோம்னா ஐ ஹவ் சீன் ஹிம். எனக்கு வந்து தட் சிட்டிங் சாரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்றது வாஸ் லைக் மீ மேக்கிங் அ ஃபிலிம். எனக்கு என் மண்டையில உட்காந்து அவரோட உட்காந்து பேசும்போது நான் படம் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அவரோட தட் ஜாய் யூ கெட். அவரோட பேக் டு தட் ப்ரீவியஸ் கொஸ்டின், உங்களுக்கு எந்த பீரியட் ஆஃப் கமல்ஹாசன் மேல ஒரு ரொம்ப பிடிச்ச? இதுதான் அவரோட பிகஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ எனி கேரக்டர் தட் ஹி பிளேஸ், நீங்க பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா கூட ஹி வில் ஹேவ் அன் ஆரா இன் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் விக்ரம் பாருங்க, அண்ட் ஈவன் புன்னகை மன்னன்ல நீங்க பாருங்க, the kind of transformation when he was a lover boy and when he was a brooding hero அப்படின்னும் போது அதுலேயும் ஒரு ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும். எவ்ரி கேரக்டருக்கு ஒரு ஆட்டிடியூட் ஒன்று வச்சிருப்பாரு. இதே நீங்கள் தசாவதாரம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது அன்பேஷ்வம் சார். அன்பேஷ்வமில் the way அந்த ட்விச் ஒன்று வச்சுட்டு அந்த இதெல்லாம் டிஃபெக்ட், பாடி டிஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஆக்சிடென்ட் இவ்வளோ இருக்கும். பட் அதையும் அவ்வளோ ஸ்டைலாக பண்ணியிருப்பாரு. இட் இஸ் ஒன்று நடிக்கிறது ஒன்று, இன்னொன்று உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அவர் பண்ணுறது. அதுவே ஒரு ஸ்டைல் தானே உங்களுக்கு. தட் இஸ் இஸ் ஸ்டைல். ஸோ எவ்ரி கேரக்டர் அது மாதிரி ப்ளே பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து எந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணதுன்னா ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்டா 9th என் கசினை போட்டு சம்மடி அடிச்சேன் நான் ஆக்சுவலாக. அப்போ வந்து அந்த ரஜினி கமல் சண்டாலாம் இருக்கிறோம் அங்கே படிக்கும்போது. ஸோ எந்த டைம்ல விக்ரம் ரிலீஸ் ஆன டைம். ஸோ அந்த டைமில் அடிச்சுட்டோம் நானே என் கசின்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு 2 பேரும் உட்காந்து படமும் பார்ப்போம். தட் வாஸ் த டைம். விக்ரம் வரும்போதுலாம் எங்களுக்கு மைண்டில் என்னென்னா he is the next James Bond. ஃபர்ஸ்ட் விக்ரம் வரும்போது he is the next James Bond. பயங்கர ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும். லுக்கில் நீங்கள் விட்டுருங்க, நான் சொல்கிறதுல பெர்ஃபார்மன்ஸில் ஒரு லுக்கு மட்டும் ஸ்டைல் கிடையாது சார். இட் இஸ் a way they perform. ஓகே, ஆக்சுவலாக விக்ரம் வந்து அப்போ அந்த ஜான்ராவே நமக்கு ரொம்ப ஒரு புதுசு. நீங்கள் அன்பேஷ்வம் மென்ஷன் பண்ணீங்க. ஆக்சுவலாக சில படங்கள் வந்து காலம் கடந்து கூடுதலாக கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில வருடங்களாக அன்பேஷ்வத்தை வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காங்க. யங்கர் ஜென்ரேஷன்லாம் என்ன படம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷனில் பார்த்தாலோ. அப்படி கவனிக்கப்படாமல் கடந்து போன கமல் படங்கள்னு உங்களுக்கு ஏதாவது மனசில் உண்டா? அப்போ பெருசாக கவனிக்கல. இப்போ நம்ம அதே மாதிரி ஹேராம அப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க, லேட்டராக தான் பேச ஆரம்பித்தாங்க. வந்த புதுசில் பேசலை. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது அப்படி கடந்து போகப்பட்ட படங்கள்னு நீங்கள் கவனித்தது? என்னோட ஃபேவரட் வந்து அன்பேஷ்வம் தான். பயங்கரமாக வந்து அப்பயே கொண்டாடின படம். எத்தனை முறை பார்த்துருப்போம்னு நமக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அழுதுகிட்டே இருப்போம். ஏன்னே தெரியாது. ஒவ்வொரு முறையும் அழுவோம், ஏன்னு தெரியாது. அது ஒரு ஏதோ ஒரு பெரிய பாண்டிங் ஒன்று இருந்துட்டு இருக்கும். ஹேராமை சொல்லலாம். அதில் வந்து ஐ திங்க் ஹேராம் வந்து இட்ஸ் ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் சார். இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கல் கான்செப்ட்ஸ். அது வந்து அவர் ஃபுல் டெப்த்தில் இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த லெவலே போயிட்டு இருப்பார் ஆக்சுவலாக. பட் வென் ஹீஸ் பெர்ஃபார்ம், அதுதான் உங்களுக்கு ஹேராமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஆக்சுவலாக. பயங்கர the கான்செப்ட் அவ்வளோ டெப்த், so much of depth in it. ஒரு பேசும்போது எவ்ரி டயலாக் அண்ட் எவ்ரி ஐடியா தட் ஹீ இஸ் கம்யூனிகேட்டிங். ஒரு டயலாக் ஒன்று சொல்லும்போது கூட அவ்வளோ டெப்த் இருக்கும் அதில். அது சில பேர் பார்க்கும்போது நமக்கு இதனால் சொல்கிறேன்னா இதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அந்த டைமில் தட் இஸ் அ ஸ்டைல். இன்னும் ஈவன் டயலாக் டெலிவரிங் ஆர் ஈவன் கான்செப்சுவலாக டெலிவர் பண்ணுறது. அவருடைய வெறித்தனமான ரசிகராக இருந்து கூட அந்த படத்தை மறுபடியும் முதல் தடவை வந்து ஃபுல்லாக நம்மளாலே புரிஞ்ச முடியாது. 2வது முறை உடனே பார்த்தோம். நான் மறுபடியும் அந்த நிறைய பேர் என்னடா மறுபடியும் இல்லை போகணும் இன்னும் தெரில ஏதோ ஒன்று சொல்லுது அந்த மறுபடியும் பார்த்ததுக்கு பிறகு தான் அதோடைய கண்டென்ட் நமக்கே புரியுது. நான் ஒரு படத்தில் வந்து பஞ்சதந்திரத்தில் ஒரு டைலாக் வச்சிருக்கேன். முதல்ல அவள் இன்ட்ரொடக்ஷனில் அவள் தேவையான இன்ட்ரொடக்ஷனில் மாத்திரை சாப்பிட்டு ஹே ராம் அப்படின்னாரு. பக்கத்தில் என்னை மறந்துட்டியான்னு ஹே ராம் அப்படின்னு மறக்க முடியுமா அப்படின்னு வருவார். அந்த சிங்க் தானே அது. அதுக்கு முன்னாடி தான் ஏன்னா முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஒரு டைரக்டருக்கு இதில் ஒரு மனப்போராட்டம் இருக்குமா? ஏன்னா ஒரு டைரக்டராக அவங்களால இதை எங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னு இப்போ அவர் சொன்னப்போ விஷ்ணு பேசினப்போ ஒரு விஷயம் சொன்னாருன்னா அந்த இன்டென்ஸ்க்கு போயிட்டாருன்னா அந்த ஃப்ரீக்குவன்சிலே அவர் இருப்பார். ஏன்னா அது அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் சினிமாவின் சிக்கல் என்னென்னா அது பலதரப்பட்ட மக்களுக்கும் அவங்க புரிஞ்சுக்கிற அளவில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது. சில நேரங்களில் அந்த படைப்பை அவ்வளவு எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு நெருக்கடி இருக்குது. அப்படியான பல படங்கள் உண்டு. ஆளவந்தான சொல்லலாம், ஹேராம சொல்லலாம், ஈவன் விருமாண்டியை கூட சொல்லலாம். அந்த ஸ்க்ரீன் பிளேயை புரிஞ்சுக்கிறதே இப்போ ஸ்நேகன் மாதிரி நிறைய ரசிகர்கள் திரும்ப அதை போய் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதில் காம்ப்ரமைஸ் ஆகி எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய மனப்போராட்டம் இருக்கும். இல்லை இது புரிய வேண்டிய காலத்தில் புரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வரணும். அது அவருக்கு இருக்கும் அந்த துணிச்சல். சார் தசாவதாரம் முடித்து நான் ஒரு பெரிய லெட்டர் எழுதுகிறேன் சார். லெட்டர் எழுதுறேன் இந்த இடத்துல இது ஏன்னா அவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுக்குறாரு. நானும் கிரேசி மோகன் தான் உட்காந்து படிக்கிறோம், எல்லாம் படிச்சிட்டோம், ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பாயிண்ட்ஸ் 1 2 3 4ன்னு 24 பாயிண்ட்ஸ் என்னமோ போட்டுட்டு சொல்லாது இது கமல் சார் பார்த்தாருன்னா கோவப்படுவாரான்னு தெரியல. இன்னும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. 24 பேப்பரை எழுதி கொடுத்துட்டு அவருக்கு நான் கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டேன். கொடுத்துட்டுனா அவர் ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு.
யூ சூஸ் எனி சப்ஜெக்ட். தீஸ் ஆர் மை டேட்ஸ். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டோட்டல் 90 days as per your இது நீங்கள் கேட்ட மாதிரின்ற மாதிரி எழுதிட்டு வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆல்வேஸ் அப்படின்னு கமல்ஹாசன் போட்டு ஒரு லெட்டர் வந்துச்சு. என்னது இது, என்ன பண்ணுறது? ஒன்றுமே அப்படி நீ ஏதோ ஒன்று பண்ணிக்கிறா, ஏன் ஸ்க்ரீன் பிளே தான், அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார் சார். ஓகே சார், நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு நேராக போய் சொல்லிட்டேன். நான் தப்பாக எதுவும் சொல்ல சார், எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ நான் சொல்லிடுங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்களா சார், அப்புறமா நம்ம போயிடலாம் ஷூட்டிங் அப்படின்னு தசாவதாரம் 24 23 மாற்றிட்டார் சார். அடுத்த ஃபுல் ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வரும்ல, இதெல்லாம் ஒன்லைனாக இருக்கும், ஒரு சீனாக போட்டு ஒன்லைனாக இருக்கும். ஆனால் அது ஃபுல் ஸ்க்ரீன் பிளே வரும்போது கிட்டத்தட்ட 24ல் 23, 22, 23 மாற்றிட்டார். அது வந்து இதில் 2 வாங்கிக்கணும் நம்ம. அவர் கோவப்பட்டாருன்னா அதை தாங்கிக்கணும் சார். நான் பொம்பளை நடி சிவாஜி சார் சொல்கிறது வந்து மனோரமாச்சு. அவங்களே வந்து அப்பா இந்த வெள்ளைக்காரனை பார்த்தா மட்டும் பயமா இருக்கு, அப்பனை எங்க பிடிச்சிங்க அப்படின்னாங்க. அதுவும் கமல் சார் தான் அப்படின்னு இன்டர்வல்ல. ஐயோ அழுதுட்டாங்க சார். அழுதுட்டு போய் கமல் சார் அப்பா நீ இல்லப்பா நீ அப்படின்னு எழுதினாங்க. ஸோ அதனால அந்த கேரக்டர் அந்த ப்ராஸ்தட்டிக் மேட்டரை பற்றி தனியாக பேசணும். அது அந்த மாதிரி அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் சுத்தமாக அவருன்னு தெரியாமலாம் பண்ணுறதுல வந்து கில்லாடி அவர். ஆக்சுவலாக தசாவதாரம் வந்த புதுசில் எல்லாம் இன்டர்வியூவில் வெளியில் வந்து பார்த்தா யாரை பார்த்தாலும் கமல் மாதிரியே இருக்கு. சுற்றி எல்லாருமே காஃபி கொடுக்குறவர்லேருந்து கூட இருந்து காஃபி குடிக்கிறவர்லேருந்து தூணில் சாஞ்சிட்டு இருக்கிறவங்க எங்கே பார்த்தாலும் ஒரே கமல் இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ அது ரொம்ப அது ஆக்சுவலாக நீங்கள் கிரியேட் பண்ண பிக் வைப் சார். அது ஆக்சுவலாக அதெல்லாம் பெரிய ரெக்கார்ட் இல்லை. அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 17-18 கேரக்டர் போட்டு ஃபுல்லாக அதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டு அந்தந்த கேரக்டர் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல டோட்டலாக ஸ்க்ரீன் பிளேன்றது ரொம்ப சின்னதாக இருந்தது. அதில் அந்த 16-17 கேரக்டர் மேலே வந்து வரும்போது இதில் ஒரு 10 நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே செலக்ட் பண்ணோம் நம்ம ஃபுல்லாக எல்லாம் இதெல்லாம் கொடுத்தாச்சு, மெட்டீரியல்லாம் கொடுத்தாச்சு, நம்ம அளவு எடுத்து வச்சு அந்த அது என்ன சொல்லுவாங்க ஃபுல்லாக போட்டு அந்த டைக்கெல்லாம் போய் உட்காந்து அவர் அப்படியே உட்காந்துருக்கணும் சார். ஃபுல்லாக ஊற்றி டை எடுக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக கண்ணை மூடினா மூடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. ஆனால் அவன் பண்ணிகிட்ருக்கான். இந்த 17 ஃபோட்டோகிராஃபோ 18 ஃபோட்டோகிராஃபோ ஃபுல்லாக அனுப்பிச்சாச்சு. இதில் எது நமக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணான்னு அப்படி பண்ணது தான். அங்கே அது இப்படி இருந்தது, அப்படியே போயிடுச்சு பெருசாக. ஸ்க்ரீன் பிளேன்றது அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். 27 நாளும் 28 நாளும் நானும் கமல் சார் அங்கே இதில் எல்லையில் உட்காந்து அந்த ப்ராஸ்தட்டிக் டெய்லிக்கு மார்னிங் ஒரு கெட்டப்பு, இது கெட்டப் ஓகேவா இல்லையா ஸ்டில்லெல்லாம் எடுத்து ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒன்று ரெடியாக இருக்கும். புஷ்ஷு மட்டும்தான் மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணணும், இல்லை சரியாக செட் ஆகணும். ஏன்னா அது அப்போது நிஜத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இல்லையா, அது கம்பேரிசன் இருக்கும் நிறைய. அதனால் வந்து அந்த புஷ்ஷாக கொண்டு வந்து, ஏன்னா இவருக்கு மூக்கு பெருசு அவருக்கு மூக்கு சின்னது, அந்த மூக்குக்கு மேலே இருக்கிற ப்ராஸ்தட்டிக்கு அந்த ஷேப்பு கொண்டு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ புஷ்ஷு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு சார். மற்ற எல்லாமே புதுசு தானே. கம்பேர் பண்ண 18ல் 8 தான் ஆக்சுவலாக. 2 இது வந்து நார்மல். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இவரும் நம்பியும் இந்த கோவிந்தும் ஆஸ் இட் இஸ் கமல் சார். மிச்சம் 8 ஒரு 18 பண்ணி அது ஒன்றா போட்டு அது ஒரு 20-25 நாள் அப்போ உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது தான் அப்படியே போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு சில நேரங்களில் தோணியது உண்டா, இவருடைய லெவல்லேருந்து ஒரு படம் கொடுக்குறாரு, இந்த படத்தை அவர் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது உண்டா? ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு பெரிய சமூக சிந்தனை பேசிகிட்டே வந்திருக்காரு. அது வறுமை நிறுவனம் சிறப்பாக இருக்கட்டும், குருதி புனலாக இருக்கட்டும். இது குருதி புனல் வந்து அந்த மாதிரி எனக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் அப்படி போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு போயிடுவார். படம் முழுக்க அது கொண்டாந்து அந்த கதையை அந்த இடத்துல வந்து சாதாரணமாக அப்படி கடந்து போகிறது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுவார். ஆக்சுவலாக அவர் இப்படிலாம் பிளான் பண்ணுவாரா என்ன? அதாவது இது இப்படி போய் சேரணும், இது இப்படி போய் சேரணும் அப்படின்னு பார்ப்பாரா, இல்லை படைப்புக்கு நேர்மையாக இருப்பாரா? படைப்புக்கு அவருடைய தாட்டுக்கு நேர்மையாக இருப்பார். இப்படி தான் கொண்டு போய், அதாவது நம்ம ஜனங்களை வந்து ரொம்ப இன்னும் அப்படியே அமைக்க வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அவர் மாதிரி வந்து ஃபாரினுக்கு போயும் அடுத்த லெவலில் அதுக்கடுத்த லெவல்லாம் போய் பழகினது ஆளுங்க இல்லை ஹீரோஸில். ஸோ அவர் அளவுக்கு. அதனால தான் ஏன்னா இங்கெல்லாம் இப்படி வளர்ந்துருக்காங்க, இன்னும் நம்ம ஜனங்களை இப்படியே வச்சுருக்கோன்ற தாட்டு மட்டும் இருக்குது அவருக்கு. அதனால தான் அவர் நிறைய விஷயங்கள் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சின்ன விஷயங்கள் எக்கச்சக்க. ஆமாம் எல்லாமே நிறைய சார்.
நிறைய அப்பா ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ ரசிகர்களுடைய ரசிப்பு தன்மையை வந்து எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ரசிப்பு தன்மையை உயர்த்தணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அதனால் நம்ம ஃபெயிலியர் ஆனால் அதை பற்றி கவலையே பட மாட்டார். ஓகே வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது போயிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் தான். Behind Notes Gopinath's Roundtable celebrating Kamal Haasan. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. GT Holidays presents Behind Woods Gopinath's Roundtable celebrating Kamal Haasan. Powered by Medway Hospitals.